ஏய் ஏய் சேதுபதி ராமனாரா ஏய் ராமநாட 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 சேதுபதி ராமநாடா ஏ ராமநாட ராமநாடா ராமநாடா சேதுபதி பெற்றெடுத்து சேதுபதி பெற்றெடுத்து சேதுபதி தேவர் பெற்ற தெற்கு தெற்கல்லவல்லசாமி சபிவாதவன் இந்த சபம் ஒன்னே வாரணைய வாரணையா வாரணையா சேதுபதி பெற்றெடுத்து சேதுபதி பெற்றெடுத்து சேதுபதி தேவே பெற்று திக்கி திக்கல்ல மகவல்லசாமி வாரணையா 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 ஆட்டத்திலே சிறந்தவனா ஆட்டத்திலே சிறந்தவனா வேட்டையில வீரனையா திக்கு திக்குள்ள உள்ளசாமி சபைவாதன் மனைந்து சபம் ஒன்னே வாரி நட வாரி நட வாரி நட ஆட்டத்தில் சிறந்தவனா ஆட்டத்தில் சிறந்தவனா வேட்டையிலே வீரேனையா திக்கி திக்கல்ல மகவல்லசாமி சபைவாத மனித சபை முன்னே வாரேனையா 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 ஏய் சிவப்பு சீலகிலே காட்சி தருவாள் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவாள் சிகப்பு சீலையிலே காட்சி தருவா சிங்கத்தின் மீது நேரி ஓடி வருவா சிகப்பு சீலையிலே காட்சி தருவா சிங்கத்தின் மீது நேரி பவனி வருவா ஏய் சிவப்பு சீலகிலே காட்சி தருவாள் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவாள் சிகப்பு சீலையிலே காட்சி தருவா சிங்கத்தின் மீது நேரி பவனி வருவா வேண்டுவர்க்கு வேண்டுவாரம் தருவாள் வேண்டுவர்க்கு வேண்டுவாரம் தருவாள் வேட்காட்டு கருமாறு காத்து அருள்வாள் வேட்காட்டு கருமாறு காத்து அருள்வாள் அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தரணும் திரிசூலியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருணரும் தெரியுமா சிவப்பு கிழவிகள் காட்சி வருவாள் சிங்கத்தின் மீது ஏறி துணை வருவாள் ஆட்டமாடி வந்திடுவாள் வேகட்டி கருமாரியம்மா துணை பொறியே இவள் நல்ல உலை தந்திடுவாள் அம்மா அம்மா கருமாரியம்மா அருளரணும் திரிசூலியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருளரணும் திரிசூலியம்மா சிகப்பு சீலையிலே காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனே வருவாள் அகில உலகின் நல்லவளே அகில உலகையும் ஆள்பவரே அருள் மிகுந்த தாயே கருணை உள்ளங்கும்
பெருநாளா வீடு காட்சி தருவார் ஏறி பவனி வருவார் காட்சி தருவார் மீது ஏறி பவனி வருவார் அகில உலகையும் வந்ததே அகில உலகையும் வாழ்ந்தவரே அருள்மிகு தாயே கருணை உள்ளம் கொண்ட எங்கள் கருமாரி தாயே செவ்வாயல்ல விலகோலோ உன்ன வேண்டரோடு மக்களுக்கு காலம் ஆடி மாசம் உனக்கு பெருநாளா அது உனக்கு திருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு பெருநாளா அம்மா அது உனக்கு திருநாளா அருதரனும் திரிசூலியம்மா அம்மா அம்மா தருமாரியம்மா அருதரும் திரிசூலியம்மா காட்சி தருவாள் சிங்கத்தின் மீது ஏறி பவனி தருவாள் சிவப்பு சீடகுட காட்சி தருவாள் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவாள் அருமையான பக்கம் மேலும் அருமையான ஒளிவரைக்கு ஆமா ஓம் சண்முக அடிகு சொன்னவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்து வணக்கம் 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 பல இப்படி எத்தனை தெய்வங்கிறத விட்டாலும் அந்த அகிலாண்ட கூடிய பிரம்மாண்ட நாங்கள் வணங்கணும்ல ஆமா அவளை வணங்கணும் இல்லையா அவள் தானே முதல் தெய்வம் அவளை வணங்கி விட்டு வணங்குங்க பேரு பெற்று விளங்குகின்ற அங்காரங்கிளி பெரும்போர வாடுகின்ற வீரமாகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்காரங்கிளி இவ பெரும்போர வாடுகின்ற வீரமாகாளி கேடுவினை தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் மருள்பவளே ஊரெல்லாம் வாழ்பவளே உலகாளு நாயகியே கோபகொண்ட காளி குங்குமக்காரி அடி வீரகம் கண்டாளி வீர மகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்காரங்கிளி பரம்பூர் வாடுகின்ற வீரம் மகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்காரங்கிளி பரம்பூரில் ஆடுகின்ற மகாளி கேடுவினை இருப்பவளே கேட்டதெல்லாம் மறப்பவளே ஊரெல்லாம் பார்ப்பவளே உலகாளு நாயகியே கெடுவினை கொடுப்பவளே கேட்டதெல்லாம் கொடுப்பவளே ஊரெல்லாம் வாழ்பவளே உலகாளு நாயகியே காளி குங்குமக்காளி வீரமகாளி ஏ வீரமகாளி கோபவதானிலி நீ குங்குமக்காரி வீரகொண்டகாளி அவ வீர மகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்காரங்கிளி பரம்பூரம் வாழுகின்ற வீரம் மகாளி அடிபுற சலைக்கவன உறவு வளரவன அடி உன்னால நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேணும் அடு நாடு சலைக்க வேணும் நல்ல மழை ஒழிய வேணும் அடி உன்னால நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேணும் அடி ஊர சலிக்க வேணும் உறவு வளர வேணும் உன்னால நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேணும் நாடு சலிக்க வேணும் நல்ல மழை ஒழிய வேணும் உன்னால நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கவே கோபமாகாளி வீரமாகாளி அடகோபமாகாளி ஏ வீரமாகாளி கோபமணி இவ குங்குமக்காரி வீரகொண்டகாளி இவ வீர மகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்காரகிளி பெரம்போர வாழுகின்ற வீரம் மகாளி தங்க முகம் பார்த்தாலே அங்கமெல்லாம் சிலுக்கும் அம்மா அண்டமெல்லாம் அடங்கிடுமே அம்மா உணருளாரே ஆங்காரமாய் வார்த்தா அகிலமெல்லாம் சிலுக்கும் அம்மா
பார்த்தா எரிமலையா வெடிக்கும் அம்மா தங்கமுகம் பார்த்தாலே அங்கமெல்லாம் சிலுக்கும் அம்மா தங்கமுகம் பார்த்தாலே அங்கமெல்லாம் சிலுக்கும் அம்மா அங்காரமாய் பார்த்தா எரிமலையா வெடிக்கும் காளி ஏ வீரமாகாளி அவ வீர கொண்டகாளி ஏ வீரமாகாளி அட கோபமதாடி நீ கோபமக்காரி வேத கொண்டகாளி அவ வீரமகாளி வேறு பற்றி விளக்குகின்ற அங்கரணி பிரபூரில் ஆளுகின்ற வீரமகாளி வேறு பற்றி விளக்குகின்ற அங்கரணி பிரபூரில் ஆளுகின்ற வீரமகாளி கேடவினை தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் மறல்பவளே ஊரெல்லாம் வாழ்பவளே உலகாளு நாயகி கொண்டகாளி ஏ குங்குமக்காளி வீரகொண்டகாளி ஏ வீரமகாளி பேரற்று விளங்குகின்ற அங்கரணி பெரம்பூரில் ஆளுகின்ற வீரமகாளி பேரற்று விளங்குகின்ற அங்கரணி பெரம்பூரில் ஆளுகின்ற வீரமகாளி பேரன்பு சார்ந்தவர்களே மதிப்புக்கு முறையக்கூடிய தாய்மார்களே காலைகளுக்கான சென்று மாலைக்கு விட திரும்பி மண்ணை பொன்னாக்கி கொள்ளும் எனதர்மை விவசாய மக்களே ஊர் முக்கியஸ்தர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என காவல் காத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளே எதிர்கால இளைஞர்களே வருங்கால வாலிபர்களே கோவில் பூசாரி ஐயா அவர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணே உங்களை எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு பிடிக்கிறதே ரொம்ப நல்லா இருக்குது ஆமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாடகம் எல்லாம் வீட்டுல படுத்தா சரியா தூக்கம் வர மாட்டேங்குது ஆமா நம்ம பொழப்பு என்னைக்குமே ஊர் சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா எங்கேயா தூக்கம் வருது ஊரு காசு திங்கிறதே ஒரு வேலையா ஊரு காசு திங்கிறதே நம்ம வேலையா போச்சு ஆமா இருந்தாலும் இப்படி எத்தனை திவங்க தொடங்கி விட்டாலும் சரி அந்த கந்தனுக்கு மண்மருந்து தொந்தி கிடப்பது இடங்கள் இல்ல அவர் வணங்கணும் இல்லையா ஆமா அவர் தானே முதல் தெய்வம் அவர் வணங்கி விட்டு முந்தி முந்தி நாயகனே முந்தி முந்தி விநாயகனே 30 கோடி தேவர்களே 30 கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டில் வசிக்கும் என் விநாயகா என் விநாயகா குடங்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாயே முத்தலம்மா எந்தாயே முத்தாரம்மா அடி வேண்டும் வரத்தை கொடு எந்தாயே வெக்காளியம்மா எந்தாயே வெக்காளியம்மா அடி வாட்டெடுத்து தரும் எந்தாயே வச்சையம்மா எந்தாயே வச்சையம்மா அடி உன்னை எண்ணி பாமரண்ணி பாமரனா ஆட்டோ ஆட வந்தேன் ஆட வந்தேன் அடி வாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் பார்வதியே பார்க்கணும் நாக்கு சுவைக்க போடணும் ஆளுங்களம பார்க்கும் அடி எந்த புள்ள எந்த புள்ள அடி எந்த புள்ள உனக்கு சம்மதமா கூட வந்து சேர்ந்து கட்டா ஒரு பத்துக்குமா எந்தி புள்ளே உனக்கு சம்மதமா இது கூட வந்து சேர்ந்து கட்டா ஒரு பத்துக்குமா மாமனுக்கு ஆசை வந்திடுமா நம்ம சேர முன்ன வாக்கப்பட்டு வேகம் வந்துடுமா மாமனுக்கே ஆசை வந்திடுமா இவ வாக்கப்பட்டு சேரும் முன்னே வேகம் வந்துடுமா அடி நாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிக்கு பார்க்கணும் நாக்கு சுவைக்க போடணும் அலுவலம பார்க்கணும்
மயங்கும் ஏழு ஊரு ஏழு காடு ஏழு ஊரு தண்ணியோட சபன் பிள்ளையடி ஏழு ஊரு தண்ணி குடிச்ச வண்டி என்னை எதிர்த்து எவனும் இல்லையடி நான் ஊர சபைய பார்த்து வந்தவன் எனக்கு வெற்றாள் பிள்ளையடி நூறு சபையை பார்த்து வந்த வண்டி என்னை அடக்கி வைக்க ஆடு இல்லையடி வாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதியே பார்க்கணும் நாட்டு சிவக்க போடணும் அது கடமை பார்க்கணும் பேச்சியம்மா அது பேச்சியம்மா அரங்கொடுத்தாரே பாட சொல்லி மனசு வச்சாரு பேச்சியம்மா மனசு வச்சாரே என்ன பாட சொல்லி வரம் கொடுத்தாரே ஒருவரும் பேச வச்சாரு உயிருள்ள வர ஆட வச்சாரு ஊர்வலவோ பேச வச்சாரே உயிருள்ள வர ஆட வச்சாரே மாத்தணும் பார்வதியை பார்க்கணும் நாக்கு சிவக்க போடணும் நாலு கனவு பார்க்கும் அது எந்த பிள்ளை அது எந்த பிள்ளை உனக்கு சம்மதமா என் கூட வந்து சேர்ந்த கட்டா ஒரு பக்கமா மாமனுக்கு ஆசைப்பட்டிடுமா நம்ம பேர முன்னே வாக்கப்பட்டு வேக வந்துடுமா உனக்கு சம்மதமா என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டா ஒரு வேக வந்துடுமா மழை பெஞ்ச கொஞ்சம் மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உடச்சுனா நாளைக்கு என்ன பண்றது? இருந்தாலும் பரவாயில்லையா, இப்படி எத்தனை தடவை தொடங்கி விட்டாலும் 10 மாசம் சும்மா தாத்தா பத்திருக்காள் இல்லையா, அந்த சண்டாளி விடணும் இல்லையா, அவ்வளவு ஒண்ணும் இல்லையா, அவளை பத்தி ஒரு வரியாவது படணும் இல்லை பாடுங்க. அதனால ஓர
தண்ணி இல்லாமே பால சோறும் ஊட்டி வளர்த்து அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேடா யாரும் இல்லேடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்டே சாமி சாமி பெற்றவள மறந்த அவன் செத்தவனே தாண்டா இந்த புத்தமிகே நினைச்சா இவன் உத்தமனே தாண்டா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஹலோ ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வ உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா உனக்கும் எனக்கு அம்மா ஒருத்தி தானடா தெய்வ உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி முத்தமிட்டு பல 100 தபம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து தோளுளையும் அம்மா மருளையும் ஏன கட்டி நான் உறங்க காட்டுலையும் மேட்டுளையும் வேர்வடித்தம் சொட்டு தியாகம் தந்த சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவே கூடி சாமி உனக்கு ஈடாகுமா கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா ஏ அம்மாவே கோடி சாமி இருந்தாலும் ஈடாகுமா சும்மாட்டு கரையோரம் தண்ணி கூடம் தான் இருக்கும் அம்மாவோ இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன் சுமையா நினைக்காம உன்ன வரமா நினைச்சே சுமையா நினைக்காம பெரும் சுகமா நினைச்சே உன்னோட மடி சாஞ்சு தலை சாஞ்சு தூங்கணுமா அப்ப கூட செத்திடலாம் அந்த நொடி தோணுமம்மா சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காட்டவள அப்புறாணி புள்ளைய பெத்து இதோ நினைச்சவள 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்து அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓர தத்தை எல்லாம் பாடாதன்னு முட்டி வளர்த்து அம்மாவும் நமக்கு முன்னால ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு வந்தாமே துடும்பு சேராது தொப்புள் கொடி அடுத்தடுத்து அம்மா கண்ணுறக்க பாராமே கஞ்சி தண்ணி இல்லாம பாலஞ்சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால தெய்வமில்ல சும்மா ஓ ஜகத்துக்கு முன்னாலே தெய்வமில்ல சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா
விரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாடு கூழ கொடுத்து நல்ல சோறு பொங்கி கொடுத்த ஆட்டாட்டி விரல புடிச்சு அக்கன்யா சொல்லி கொடுத்த அண்ணாலு கூழ கொடுத்து பொங்கி கொடுத்த ஆள் காட்டி விரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாடு கூழ கொடுத்து நல்ல சோறு பொங்கி கொடுத்த வேளவட்டி நடவு நட்டு கால் சட்டை வச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சில சொன்ன வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் அங்கமே வளரிப்பே ஏ அம்மா கொஞ்ச நேரம் அங்கமே வளரிப்பே கத்தலந்து நான் படுத்தா காத்தாயத்தை குடிக்க வைப்பே ஏன் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்சே தாலி எடுத்து கூட தாயன் வடிக்க வச்சு உன்ன பாட வார்த்தை இல்லை அம்மா அடி மண்ணுக்கு உண்மை திருநிரசுமா உன்ன பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநிரசுமா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா குடிகாரப்பனுக்கு அடிமரமாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையை தாங்கிக்கிட்ட குடிகாரப்பனுக்கு அடிவார வாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமைய தாங்கிக்கிட்டே குடிகாரப்பனுக்கு அடிமரமாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையை தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அந்த இந்த கடனும் பட்ட அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கி புட்ட பட்டதப்ப போது முன்னா பாதியிலே உசிர விட்டே அம்மா பட்டதும் போதும்னா பாதியில உசுர விட்டு பட்டி தொட்டி கட்டுற எனக்கு பச்சை மூக்கில் விட்டே விட்டே ஆறார சொன்ன வாய்க்காரிசி போற வச்சு புட்டு பறிகொண்டு சுமந்த என்னை கொட உடைக்க வச்சு புட்டே பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு பாதி மக சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு பாதி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்தே மாவோம் மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா தத்தையெல்லாம் பாராந்து குட்டி வளர்த்த மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஆராரிரோ ஆராரிராரு ஹரி ஹரியோ ஹரி ஹரியோ ஹரி ஹரியோ ஹரி ஹரியோ முத்துக்குமார் அண்ணா அவர்கள் எங்களது கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 50 செல்வங்களை அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அண்ணவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகளது வணக்கம் 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 பல. நாட்டார்பட்டி முருகன் அண்ணவர்கள் எங்களது கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 10 செல்வங்களை அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அண்ணவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகளது வணக்கம் 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 பல. மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை சிம்மக்கல் ரோடு யானமலை ஒத்தக்கடை அருகருக்கும் சிட்டமட்டு சிட்டமட்ட கருகருக்கும் சக்குமட்டு என்பது ஊராகும். எனது தந்தை சேதுபதி தேவர், என் தாய் செம்பாகி. சேதுபதி தேவருக்கும் செம்பாகிக்கும் கல்லர் குடியில பிறந்து கணத்து கூட வெள்ளச்சாமி பேராகும்.
எனக்கு 5 வயசு. சரி. அரியா பிரபு என் தந்தை சரி. அந்த உரங்காம்படி ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க போறேன்னு சொன்னாரு. ஹலோ மாடு பிடிக்க போறேன்னு சொல்லும் போது சரி என் தாய் சொன்னா அட புசக்கட்டவனே, ஏய் அட போக்கத்த பையல, ஏய் அட குடிகார பையல, ஏய் அட முள்ள மாதிரி பையல, நீ எல்லாம் உருப்படுவியா? நீ எப்பறம் உருப்படுவ? டேய் நிஜமாவே நீ உருப்பட மாட்டற. யாரையா சொல்ற நீ? அட ஒண்ணு சொல்லுங்க. என் தகப்பே சேதுபதி பார்த்து என் தாய் செம்பாய் கேட்டா போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னா எங்க கேட்டான அந்த சண்டாளே என்னைக்கு என் தாய் பேச்ச கேட்டுக்கறோம்? கேட்க மாட்டேன். என்னைக்கு பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கறோம்? கேட்க மாட்டேன். நம்ம தான் பொண்டாட்டி பேச்ச கேட்கறது இல்லையே. டேய் என்ன நம்ம என்ன சேக்கறியா? ஒண்ணே மட்டும் சொல்லு, என்னடா சொல்ல கூடாது. என் தாய் பேச்ச மீறி அந்த உரங்காபடி ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்க போனாருயா. மாடு பிடிக்க போன இடத்துல மாடு விட்டு மாண்டு விட விட்டார். ஐயோ செத்து போயிட்டாரா? காலையில கூட பார்த்தேன், டீ கடையில நல்லா தானே இருந்தாரு. அதுக்குள்ளேயுமா ஏண்டா எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்றேன், உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? ஓ உங்க அப்பா நானா மாடு பிடிக்க போச்சோன்னே பேசாம வீட்டுல படுத்து தூங்க வேண்டியதானே? என்னையா பண்றது? அந்த சண்டாளனுக்கு ஒரு விதி வந்துருச்சு, போய் செந்துட்டாரு. சரி உனக்கு ஒரு விதி வராதா? ஏய் நல்லா இருக்குன்னு வேண்டியா? தகப்ப சேதுபதி மாடு விட்டு மாண்டு பிறகு சரி என் தாய் சம்பாகி ஒரு கோனார் குடியிலே ஒரு கோனார் வீட்டிலே சரி 1000 பசுமாடுகள் வைத்து பண்ணை கறந்து கொல்லி வைக்க ஒத்தப்பட சொல்லி சரி என்னை உசுர வளர்த்து வந்தாள் என் தாய் சம்பாகி. என் தாய் சம்பாகி பட்ட கசமலா விடுதலாக தெரியவில்லை. சரி என் தகப்ப சேதுபதி மாடு விட்டு இருந்த விடுதலாக தெரியவில்லை. சரி 5 வயசு அரியா பிரபு காட கூட கையில இருந்துட்டு சரி வெள்ளமெல்ல கடல் விடும். அந்த வெள்ளமெல்ல காட்டுல வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா வேட்டையாட செல்வது வழக்கம். சந்தேகம் வாரத்துல வந்து சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இத்தனை நாள் இருக்குல்ல, 7 நாள். அது ஏனே வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு போறீங்க? ஏய்யா வார வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு போறோம். ஏன் போற? அட ஏய்யா போறோம். அட ஏய்யா போற? ஏய்யா போற? ஏன்டா போற? வீட்ல ஒழுவத்துக்கு ஏன்டா போற? அப்படி நான் சொல்ல மாட்டேனே, சும்மா அதே சொல்லிட்டியடா. நான் ஏன் வார வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு போறேன்னா நான் எந்த வெள்ளக்காட்டுக்கு வேட்டைக்கு செல்வேனோ சரி அந்த வெள்ளக்காட்டுக்கு ஒரு சண்டாளி வந்தாங்க. யாரு யாருனே? அவதாங்க அவ அவனா அவதாங்க யாருனே? அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் சேர்ந்து சரி 7 பேருக்கும் இளையகனை பிறந்து வெள்ளையம் நம்ப வெள் சரி வெள்ளாடு வைக்க வருவது இலக்கம். எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த சண்டாளி என்னைக்கு அந்த வெள்ளக்காட்டுக்கு வெள்ளாடு வைக்க வந்தாலோ அன்னைக்கு தகி அப்படி செம்மசனைங்க சரி அன்னைக்கு தகி அப்படி ஈமசனைங்க. நல்லா தெரிஞ்சுக்கண்ணே, ஒரு ஆம்பளை மனசுக்குள்ள ஒரு பொம்பளை எப்ப வர்றாலோ அன்னைக்கு தகி அப்படி அனுபவத்துல சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அம்மனே இருந்தாலும் அந்த சண்டாளி அந்த வெள்ளக்காட்டுக்குள்ள அத்தண்டி வந்து கொண்டிருக்கியா? அத்தண்டி வந்தானே ஏனே? நான் இது வரைக்கும் அத்தண்டி பொந்த பார்த்ததே இல்லைன்னு. நீங்க பாக்குறது வேற, நான் பார்த்தவனா சும்மா சின்ன சைஸ்ல. எவ்வளவு நேரஞ்சு நீ பாக்குற பொந்து வேறனே? இது புளிய மர பொந்துனே. புளிய மரமா? ஏன் என்ன நினைச்ச? நான் கூட இது பெருசா பார்த்துட்டே நினைச்சிட்டேன். சரி புளிய மர பொந்துனே. அந்த புளிய மர பொந்துக்குள்ள சரி நானே வெள்ளைக்கு மாடு ஓடி பிடிச்சலடமையா. அவ்வளவு பெரிய பொந்தாவா இருக்குது. பழைய பொந்துயா? ஏனே பழைய பொந்தாய பாக்குற? அதையா பெருசா இருக்கும். சீ போனே புதுசா பாருனே. டேய் நீ சொல்றது வேற மாதிரி இல்லடா இருக்குது. இல்லனே பழைய பொந்தனா பூச்சி போட்டா இருக்குமா இல்லையா? அத சொன்னேன். நாங்கெல்லாம் பெரிய பொந்தா தாயா பாக்கணும், அப்பதான் வெள்ள வரியா இருக்கும். சரி 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 இருக்கும்ல. ஆமா 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 இருந்தாலும் நாளைக்கு வெள்ளைக்கு மாடு ஒருவருக்கு ரொம்ப சத்தியம் கொண்டோம். சரி அவளை தரத்தர இழுத்துட்டு போனேன். எங்க? மதுரை மீனாட்சி கோயிலுக்கு. எதுக்கு? சத்தியம் செய்வது இருக்குதா? சத்தியம் செய்யறதுக்கா? ஆமா. சரி 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 வாழ்ந்தாலும் கூட செத்தாலும் கூட சத்தியம் கொடுத்து கேட்டேன். சரி சண்டாளி சத்தியம் கொடுத்தா ஒருவருக்கு ஒருவர் சத்தியம் செய்து கொண்டோம். செஞ்சீங்களா? என்னத்த சத்தியம்? இப்ப சொன்னீங்களே சத்தியத்தை தாகியா? சரி சரி ஒருவருக்கு ஒருவர் சத்தியம் செய்து கொண்டோம். சரி என்று சத்தியம் செய்து கொண்டோமோ அன்று முதல் இன்று வரை வெள்ளைமலை பார்க்கவில்லை. போச்சுடா பார்க்கல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில என்னைக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தாலோ அதுல இருந்து இதுவரைக்கும் வெள்ளைமலை பார்க்கவில்லை. ஒரு டைம் கூட பார்க்கல. பார்க்கலையா? பார்க்கவே இல்ல சுத்தமா இல்லையா? ஏய்யா இல்லனே இத்தனை நாளா பார்க்காம எப்படின்னே இருக்கீங்க? நான்லாம் வீடியோக்களை டெய்லியும் பார்க்கறேனே. கோவில் எத்தனை இருக்குது? என்னனே எத்தனை கோவில் இருக்குது? கோவில் நிறைய இருக்குது. அதை விட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும். ஏன் போன? ஏன் போகணும்னா ஏன் போன? எல்லா கோவிலையும் எத்தனை வாசல் இருக்குது? ஒரு வாசல் தான் இருக்குதுடா, ஒண்ணுதான் இருக்குது. அப்படியே போனாலும் 2 வாசல் இருக்கும். ஆமா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எத்தனை வாசல்? அங்க 4 வாசல். ஒருவேளை அவர்கள் அண்ணன்மார்கள் 7 பேரும் ஒரு வாசப்படையில் வந்துட்டாலும் இன்னொரு வாசப்படையில ஓடிடலாங்க. நீ விவரமான ஆளு இல்லனே, விவகாரமான ஆளுங்க.
தெரியுது இருந்தாலும் அந்த சண்டாளியே அன்று முதல் இன்று வரை பார்க்க முடியவில்லையா? சரி. இருந்தாலும் அதற்கு நல்ல சந்தர்ப்பம். என்னது? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரோடு முத்தலம சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. சரி. அங்கு சிலம்பாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், உரங்காம்பட்டிகளை மாடு வெடிக்கும் நடைபெறுகிறது. சரி. என் வெள்ளைக்குமே ஆட்டம் பக்கம் வருவா? அப்படி இல்ல அந்த உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு மாடு வெடிக்க பக்கத்தாவது வெள்ளை மறுவா வரலன்னா வருவாயா அப்படிங்கிற ஆசையோடும் ஆவலோடும் இன்னைக்கு சக்கப்பட்டி சீமை விட்டு அந்த அருப்பு கொடுத்துறது போறே போ, அப்படியே போயிரு, வீட்டில் திரும்ப வராது போறேன்னு சொல்லிட்டு அப்போதும் ஐயா வெளிச்செல்வ காசு வேணாமா? ஆமாண்ணே. நம்ம கையில ஏதியா காசு, நம்ம கையில என்னைக்கா காசு இருக்குது? இருந்தாலும் பெத்த ஆத்தான்னு படுத்திருக்காள் இல்லையா? ஆமா. ஏகியா பெத்தா நம்மள எதுக்கே பெத்தா? அத போய் உங்க அப்பாட்ட தான் கேட்கணும். ஏன்ட கேட்டா எப்படி எனக்கு தெரியும்? நம்மள பெத்தாள்ல. ஆமா. வெளிச்செல்வ காசு கொடுக்கணும்ல. சரி. நம்மள பெத்தாள்லையா? ஆமா. வெளிச்செல்வ காசு கொடுக்கணும்ல. ஆமா. கேட்டாலும் கொடுக்க மாட்டான் அந்த சண்டாளி. அப்புறம் அவ வீட்ல இல்லாத நேரம் பார்த்து சரி அவ அடுக்கு பையில காசு எங்க ஒளிச்சு வச்சிருப்பா? சரி. சுருக்கு பையில காசு எங்க ஒளிச்சு வச்சிருப்பா? சரி. அப்படிங்கிற விஷயம் எனக்கு தானே தெரியும். ஆமா. ஆத்தா வீட்ல இல்லாத நேரம் பார்த்து அவ வச்சிருக்க காசெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு சரி இன்னைக்கு சக்கப்பட்டி சுவை விட்டு அந்த அடுப்பு கொடுத்துட்டு போறே. அட திருட்டு பையில டேய், அட நீ களவாணி பையிலாடா நீனு. போய் சொந்த வீட்டுல திருடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அட போனே, சொந்த வீட்டுல திருடுறது திருட்டு கிடையாது. அடுத்த வீட்டுல திருடுனா திருட்டு. அது எப்படி சாமி? சொந்த வீட்டுல திருடுனா அது ஒரு வகையான பாசனை. இன்னொன்னே பாசம். தாய் தகப்ப எங்க இருப்பாங்க? காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. காட்டு வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆமா. காசு எங்க இருக்கும்? வீட்டுல பீரோக்குள்ள வச்சிருப்பாங்க. நம்ம காசு கேட்டோம்னு வைங்களே, காட்டுல இருந்து கால் வலிக்கு நடந்து வந்து சரி பீரோல திறந்து கை வலிக்க காசு எடுத்து கொடுக்கணும் ஐயா. அந்த கை கால வலி கூட வலிக்க கூடாது நினைக்கிற ஒரே அமல நான் மட்டும் தான் ஐயா. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பயலா எப்படி வளர்த்து இருக்காங்க. ஆமையா. ஆனா திருடுறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொல்ற பத்தியா? அங்கதான் நீ நிக்கிற. இல்ல திருட்டு பையன் சொல்லுவாங்கல்ல, இப்ப மட்டும் சொல்லுவாங்க அட போட களவாணி பையல, அட போட கம்யூனிட்டி பையல. அப்படி நான் சொல்ல மாட்டேனே, அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்தேன், சொல்லி காமிச்சு. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன் அவங்கள போய் வெளிச்செல்வ காசு கிடைச்சா மட்டும் பத்தாதுங்க. எத்தனையோ இடத்துல எத்தனையோ மந்தகளை சரி வெள்ளைங்க வெள்ளச்சாமி 1000 பேர் இருப்பாங்க. அம்மா இந்த இடத்துல இந்த சீமைகளை வெள்ளைங்க வெள்ளச்சாமி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும். பாத்திரமா படா சந்துரு தயவு செய்து தூங்குறவங்களை எழுப்பிடுங்க.